தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் ஏசாயாவின் புஸ்தகம் 50வது அதிகாரம் 5வது வசனம் வாசிக்கலாம். 50:5. கர்த்தராகிய ஆண்டவர் என் செவியை திறந்தார், நான் எதிர்க்கவும் இல்லை, நான் பின்வாங்கவும் இல்லை. 6வது வசனம். அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும் தாடை மயிரை பிடுங்குகிறவர்களுக்கு என் தாடைகளையும் ஒப்பு கொடுத்தேன். அவமானத்துக்கும் உமிழ்நீருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. போதும். ஆண்டவராகிய இயேசு இந்த பூமிக்கு வருவதற்கு முன்பாக ஏசாயா மூலமாக தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்ட அற்புதமான வார்த்தை அது. இந்த வார்த்தை ஆண்டவர் இயேசு பூமிக்கு வந்த பொழுது அப்படியே இந்த வார்த்தையை அவர் வாழ்க்கையில் நிறைவேற்றி முடித்த தேவன். அந்த வார்த்தையை அவர் இருதயத்தில் வைத்து ஒவ்வொரு சூழ்நிலையிலும் எப்பொழுது தீமையான காரியங்கள், பாவமான காரியங்கள் வரும்போது, அதாவது அவருக்கு நெருக்கடிகள் அவரை துன்புறுத்தும் பொழுது, அநீதியாய் அவரை நடத்தும் பொழுதெல்லாம் அவர் வாக்குவாதம் பண்ணியோ எதிர்த்து நிற்கவோ அல்லது போராடவோ இல்லாமல், நியாயத்துக்காகவோ நீதிக்காகவோ வழக்காடாமல், அந்த தீமைக்கு அவர் எதிர்த்து நிற்காதவராய். கீழே என்ன வாசிக்கிறோம் அப்படின்னா, அந்த 5வது வசனத்தில், நான் எதிர்க்கவும் இல்லை, நான் பின்வாங்கவும் இல்லை. பின்வாங்கவும் இல்லை, அதாவது தேவனுடைய வார்த்தையில் அவர் உண்மையாக இருந்தார், உறுதியாக இருந்தார். தேவ சித்தத்தை செய்ய வேண்டும், தேவனுடைய வாக்கிய தேவன் என்னை குறித்து வேதத்தில் என்ன எழுதியிருக்கிறார் அதை நிறைவேற்றி முடிக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தார். பின்வாங்காதபடிக்கு அதில் ரொம்ப கவனமாக இருந்தார். ஆகவே அவர் பூமியில் வாழ்ந்த பொழுது இந்த மாதிரி அந்த 2வது வசனத்தில் 6வது வசனத்தில் வாசிக்கிறோம், அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும் தாடை மயிரை பிடுங்குறவர்களுக்கு என் தாடைகளையும் ஒப்பு கொடுத்தேன். அவமானத்துக்கும் உமிழ்நீருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. அவருடைய, அது நமக்கு தெரியும், அவரை சிலுவையில் அறைவதற்கு முன்பாக, அந்த சிலுவைக்கு போகிறதுக்கு முன்பாக அவரை எவ்வளவாய் அவமானப்படுத்தினார்கள், நிந்தித்தார்கள், தூசித்தார்கள். ஆனால் வையப்படும் போது பதில் வையாமலும், பாடுபடும் போது பயமுறுத்தாமலும், நியாயமாய் தீர்ப்பு செய்கிற தேவனுக்கு தம்மை முழுவதுமாய் ஒப்பு கொடுத்து தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதில் பின்வாங்காதபடிக்கு நின்றார். இதே அழைப்பு தான் நம்ம இடத்துலையும் தேவன் எதிர்பார்க்கிற தேவனாக இருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, கிறிஸ்தவ வாழ்க்கை தீமையோடு எதிர்த்து நிற்காத ஒரு வாழ்க்கை, அதே சமயத்தில் தேவனுடைய சத்தியத்துக்காக நாம் பின்வாங்காத ஒரு வாழ்க்கை, தேவனுடைய வார்த்தைக்காக அந்த வார்த்தையில் இருக்கிற அந்த ஜீவனை பிடித்து நாம் ஒரு காலம் பின்வாங்கி போகாதபடிக்கு அந்த ஜீவனில் நடக்கும்படி தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். தீமைக்கு எதிர்த்து நிற்கக்கூடாது, சத்தியத்துக்கு பின்வாங்கக்கூடாது. இதுதான் நம்முடைய அழைப்பாக இருக்கிறது. தேவனுடைய நாமத்துக்கு மகிமையாக நிற்க வேண்டும். தேவனுடைய நாமம் நம் மூலமாய் புறஜாதிகள் மத்தியில் தூசிக்கப்படாதபடிக்கு அங்கே சத்தியத்துக்காக உண்மையும் உத்தமமாய் வாழ வேண்டும், சாட்சியாய் நிற்க வேண்டும், பின்வாங்கக்கூடாது. இயேசு அப்படி இருந்தார். ஒரு சில சம்பவங்களை பார்ப்போம். ஆண்டவருடைய வாழ்க்கையில் தீமையோடு எதிர்த்து நிற்காமலும் அதே சமயத்தில் பின்வாங்காமலும், சத்தியத்துக்காக பின்வாங்காமலும் இருந்த ஒரு சில சம்பவங்களை பார்ப்போம். லூக்கா 22வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிப்போம். அவர்கள் சந்தோஷப்பட்டு அவனுக்கு பணம் கொடுக்க உடன்பட்டார்கள். அதற்கு அவன் சம்மதித்து ஜனக்கூட்டம் இல்லாத வேளையில் அவரை அவர்களுக்கு காட்டிக் கொடுக்கும்படி சமயம் தேடினான். பஸ்காவை பலியிட வேண்டிய புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாள் வந்தது. அப்பொழுது அவர் பேதுருவையும் யோவானையும் அழைத்து, நாம் பஸ்காவை புசிக்கும்படிக்கு நீங்கள் போய் அதை நமக்கு ஆயத்தம் பண்ணுங்கள் என்றார். அதற்கு அவர்கள், நாங்கள் அதை எங்கே ஆயத்தம் பண்ணும்படி சித்தமாயிருக்கிறீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், நீங்கள் நகரத்தில் பிரவேசிக்கும் போது தண்ணீர் குடம் சுமந்து வருகிற ஒரு மனுஷன் உங்களுக்கு எதிர்படுவான். நீங்கள் அவனுக்கு பின் சென்று அவன் போகும் வீட்டிற்குள் நீங்களும் போய்
அந்த வீட்டெஜமானை நோக்கி, நான் என் சீஷரோடு கூட பஸ்காவை புசிக்கிறதற்கு தகுதியான இடம் எங்கே என்று போதகர் இடத்தில் கேட்கச் சொன்னார் என்று சொல்லுங்கள். அவன் கம்பளம் முதலானவைகள் விடுத்திருக்கிற மேல் வீட்டில் உள்ள ஒரு பெரிய அறையை உங்களுக்கு காண்பிப்பான். அங்கே ஆயத்தம் பண்ணுங்கள் என்று சொல்லி அனுப்பினார். அவர்கள் போய் தங்களிடத்தில் அவர் சொன்னபடியே கண்டு பஸ்காவை ஆயத்தம் பண்ணினார்கள். அதாவது பஸ்கா பண்டிகையை ஆயத்தம் பண்ணி சீசர்களை எல்லாம் வரவழைத்தார். அந்த இடத்துல எல்லாருமே வந்திருக்கிறாங்க. நமக்கு தெரிஞ்ச காரியங்கள் தான் இதெல்லாம், புதுசாக ஒன்றும் இல்லை. அங்கேயே நம்ம அடுத்தடுத்து வாசித்தோம்னா வரும். சீசருடைய கால்களை கழுவுறார். அதுக்கு பின்னாடி என்ன செய்வார்னா, கெத்செமனே தோட்டத்துக்கு போய் ஜெபம் பண்ணுறாரு. அங்கே அவரை பிடிக்கிறதுக்கு யூதாஸ் மூலமாய் காட்டி கொடுக்கப்படுகிறார். அந்த வேளையில் அந்த தீவெட்டிகளோடு கூட பிரதான ஆசாரியரும் அடுத்தடுத்து வாசித்தா வரும். அந்த பஸ்கா முடித்ததுக்கு பின்னாடி தீவெட்டிகளோடு கூட அவங்க வர்றாங்க, வந்து அவரை பிடிக்கிறாங்க. பிடிக்கும் பொழுது நமக்கு தெரியும், பேதுரு என்ன செய்கிறார், அந்த வாளை எடுத்து பட்டார்னு போட்டுருவார். காது ஒரு காது, அந்த மல்குயிஸ் ஒரு காது என்ன ஆகுதுன்னா கீழே விழுகுது. இப்போ அந்த இடத்துல நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, பலிக்கு பலி வாங்கணுங்கிறது பேதுருடைய காரியம். ஆனால் ஆண்டவர் அங்கே தீமையோடு எதிர்த்து நிற்கக்கூடாது. இந்த இடத்துல நம்ம தீமைக்கு நன்மை செய்ய வேண்டும். அவன் காதை எடுத்து ஒட்டுறார். ஒட்டிட்டு அவர் சொல்கிறார் பாருங்க, 26 மத்தேயு 26:50 54 வாசிப்போம். 26:54. அப்படி செய்வேன், ஆனால் இவ்விதமாய் சம்பவிக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியங்கள் எப்படி நிறைவேறும் என்றார். அதாவது மேலே இருக்குது, நீங்கள் அதை வாசித்தா தெரியும். அந்த பட்டயத்தை எடுத்தவனவன் 52 வாசிக்கிறோம். இயேசு அவனை நோக்கி, உன் பட்டயத்தை திரும்ப அதன் உரையிலே போடு. பட்டயத்தை எடுக்கிற யாவரும் பட்டயத்தாலே மடிந்து போவார்கள். நான் இப்பொழுது என் பிதாவை வேண்டிக் கொண்டால் அவர் 12 லேகியோனுக்கு அதிகமான தூதரை என்னிடத்தில் அனுப்ப மாட்டார் என்று நினைக்கிறாயா? அப்படி செய்வேனானால் இவ்விதமாய் சம்பவிக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியங்கள் எப்படி? அப்போ இது என்ன அப்படின்னா, இந்த இடத்துல அதாவது யோவானில் தான் அவர் என்ன செய்கிறாருன்னா அந்த காதை எடுத்து ஒட்டுறதை வாசிக்கிறோம். ஆனால் இந்த இடத்துல அந்த இது சம்பவம் இல்லை, ஆனால் ஒட்டுறாரு. தீமைக்கு நன்மையை செய்கிறார், தீமையோடு எதிர்த்து நிற்கலை. ஆனால் 54 என்ன சொல்கிறாருன்னா, வேத வாக்கியம் நிறைவேற வேண்டும் என்பதை குறித்து அவருக்கு அந்த வைராக்கியம், அதைத்தான் நான் சொல்ல வரேன். பின்வாங்காமல் வேத வாக்கியம் நிறைவேற வேண்டும், தேவனுடைய சித்தம் நிறைவேற வேண்டும். தேவனுடைய பாத்திரத்தில் நான் பானம் செய்யாமல் இருப்பேனோ? தேவன் எனக்கு அனுமதித்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ண வேண்டும். அதில் ஒரு காலம் அவர் என்ன செய்யலைன்னா பின்வாங்குகிறவராக இல்லை, தீமைக்கு பின்வாங்குகிறார். தீமைக்கு அநீதி செய்வதற்கோ, தீமை செய்வதற்கோ, பழி வாங்குவதற்கோ, அடுத்தவர்கள் மேல் விரல் நீட்டுவதற்கோ, குற்றஞ்சாட்டுவதற்கோ அங்கே அவர் என்ன செய்கிறார்னா பின்வாங்குகிறார். மாட்டேன், அது தேவ சித்தம் அல்ல, தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். மத்தியில் நம்ம வாசிக்கிறோம், அவர் அந்த வாக்கியங்களை பேசியிருக்கிறார். இப்பொழுது பட்டயம் வருது, காதை வெட்டிட்டான். ஆனால் தீமைக்கு நன்மை செஞ்சுட்டு, இல்லை இப்படி செய்யக்கூடாதுப்பா, வேத வாக்கியம் தீமைக்கு நன்மை செய்யக்கூடாது. நானே மத்தேயு 5 பேசியிருக்கிறேன், அதை நினைக்கிறாருன்னு நினைக்கிறேன். 5வது அதிகாரம், நினைவு கூர்ந்தவராய் வேத வாக்கியங்கள் நிறைவேற வேண்டும். மத்தேயு 5:39 வாசிப்போம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒருவன் உன்னை வலது கணத்தில் அறைந்தால் அவனுக்கு மறுகணத்தையும் திருப்பி கொடு. உன்னோடு வழக்காடி உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று இருக்கிறவனுக்கு உன் அங்கியையும் விட்டுவிடு. ஒருவன் உன்னை 1 மைல் தூரம் வர பலவந்தம் பண்ணினால் அவனோடு 2 மைல் தூரம் போ. பாருங்க, அது என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். 38 வாச்சோம்னா, கண்ணுக்கு கல் பல்லுக்கு பல் உரைக்கப்பட்டது பூர்வத்தாருக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஏன்னா அவர் பேசிவிட்டார். அங்கே பட்டயத்தை எடுத்து வெட்டும்போது, இப்பொழுது நானே அங்கே பேசியிருக்கிறேன். மத்தேயு 5 வேத வாக்கியங்கள் நிறைவேற வேண்டும், வேத வாக்கியங்கள் நிறைவேற வேண்டும். தேவன் அனுமதித்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ண வேண்டும், அதற்காகவே இந்த பூமிக்கு வந்தேன். எதிர்த்து நிற்க வேண்டாம். பிரியமானவர்களே, இதுதான் ஆண்டவர் இயேசு நமக்கு வைத்த மாதிரி, நமக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு அதுதான். இந்த பூமியில் நாம் பொல்லாத மனிதர்கள் மத்தியில் வாழ்கிறோம்,
உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. நாம் வேலை செய்கிற இடம், நம்முடைய பழகுற மனிதர்கள், பக்கத்தில் உறவினர்கள், காரியங்களை பார்க்கும்போது ஏன் நம்முடைய உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் மூலமாய் கூட நம்மை புரிந்து கொள்ளாமல் நம்மிடத்தில் தீமையாய் அநீதியாய் காரியங்களை செய்யும்போது பேசும்பொழுது நாம் எதிர்த்து நிற்கக்கூடாது. வேத வாக்கியம் நம் வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும். தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். தேவன் அனுமதித்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ண வேண்டும். அந்த வைராக்கியம் நமக்குள்ளே இல்லைன்னு சொன்னால் இயேசுனுடைய அடிச்சுவட்டை நாம் பின்பற்றுவது, இயேசு என்னை அழைத்தார்னு சொல்வது வேடிக்கை காரியமாக மாறும். நமக்கு அப்படி ஒரு உயர்ந்த ஒரு லட்சியம் வேண்டும். மத்தேயு 5 அவர் பேசின வார்த்தைகள் 5, 6, 7 அதிகாரங்களில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, உயர்ந்த லட்சியங்கள் உயர்ந்த எண்ணங்கள், நம்முடைய சிந்தனை எல்லாம் மேலோங்கி தேவனிடத்தில் நெருங்கக்கூடிய சத்தியங்கள். அது கிட்ட சீசர்களாய் தேவனுக்காக, தேவனுடைய நாமத்துக்காக அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்பதை சத்தியத்தை தான் அதிகமாக ஆண்டவர் மலைப்பிரசங்கத்தை நம்ம வலியுறுத்துகிறார். தீமைக்கு பாருங்கள், அதை வாசிக்கிறோம். ஒருவன் 41 ஒருவன் உன்னை 1 மைல் தூரம் பலவந்தம் பண்ணினால் அவனோடு 2 மைல் தூரம் போ. அதாவது நன்மைக்கு நன்மை செய்கிறது 1 மைல் தூரம், ஆனால் தீமைக்கு நன்மை செய்வது 2 மைல் தூரமாக இருக்குது. நன்மைக்கு எல்லாரும் நன்மை செஞ்சுருவோம். சிலர் அந்த நன்மை செஞ்சவங்களும் நன்றி கெட்டவர்களாக கூட இருக்கிற மனிதர்களும் உண்டு. நன்மை செய்த சில குடும்பங்களை கூட பார்க்கலாம். நல்ல பெற்றோர்கள் பிள்ளைகளை வளர்த்துருப்பாங்க. ஆனால் அவங்க வளர்ந்து ஆளாகி பெரிய ஆளாக வரும்போது பெற்றோர்களை மறந்துடுவாங்க. அவர்கள் ஈ கடிக்காமல் எறும்பு கடிக்காமல் சிறு வயதில் அந்த பிள்ளையை தூக்கி ஆகி கழுவி வளர்த்து ஆளாக்கி பெரிய ஆளாகி 15, 18, 20 வயசு வரும்போது பிள்ளைகளுடைய பெற்றோருடைய வார்த்தையை மதிக்காத பிள்ளைகள், ரோட்டில் எவ்வளோ ஒருத்தன் போனவனை பார்த்துட்டு சைட் அடித்து பழகி அந்த தாய் தகப்பனை அவமானப்படுத்துகிற அசிங்கப்படுத்துகிற பிள்ளைகளும் உண்டு. பெற்றோர்களுடைய நன்மையை, அவர்கள் பட்ட பிரயாசங்கள் எல்லாத்தையும் மறந்தவர்கள், வயதான காலத்தில் கூட பார்க்காமல் கூட அவர்களை பராமரிக்கிறதுல கூட மறந்தவர்கள், நன்மைக்கு தீமை செய்கிறவர்கள். ஆனால் இப்படிப்பட்டவர்களும் உண்டு. பெற்ற தாய் தகப்பன் பிள்ளையை மதிக்காமல், அதாவது கண்டுக்கிறாமல், அந்த பிள்ளையை பராமரிக்காமல், அந்த பிள்ளைக்கு படிப்பு காரியங்களை உதவி செய்யாமல், அந்த பிள்ளை கஷ்டப்பட்டு யாரோ ஒருத்தருடைய உதவியில் படித்து பெரிய ஆளாக வந்து அவர்கள் தேவனை அறிந்து அவர்கள் தங்கள் பெற்றோர்களை பார்க்குற பிள்ளைகளும் உண்டு. என்னை சின்ன வயதில் நீங்கள் கவனிக்கல, அதனால் பரவாயில்ல. இப்போ நான் ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். நான் என் தாய் தகப்பனை நான் பார்க்கட்டும், நேசிக்கட்டும். தேவனுடைய பிரமாணம், தாயின் தகப்பனையும் கனம் பண்ணுகிறவன் அவனுக்கு நன்மை உண்டாகும், கனம் பண்ணுன்னு இருக்குது. அப்போ இப்படியும் இருக்குது, அப்படியும் இருக்குது. பிரியமானவர்களே, நாம் தீமைக்கு நன்மைக்கு நன்மை செஞ்சிடலாம். அது நிறைய பேர் ஈஸியாக கூட செஞ்சிருவோம். ஆனால் தீமைக்கு நன்மை செய்கிறவர்கள் நமக்கு பக்கத்தில் உள்ளவர்கள், நம்ம வேலை செய்கிறவர், மேலான அதிகாரம் உள்ளவர்கள் அநீதியாய் நம்மை நடத்தும்போது, தீமையாய் நம்மிடத்தில் அவர்கள் காரியங்களை செய்யும்போது, அப்பொழுது நம்முடைய இருதயம் எப்படி இருக்கு? ஏதாவது ஒரு வார்த்தை பேசிட்டோம்னா மறுநாள் போய் முத நாள் நம்ம அவங்களுக்கு வாங்கன்னு சொல்லியிருப்போம், வணக்கம் சொல்லியிருப்போம். ஆனால் மறுநாள் அந்த போய் அதே ஆவியில் வாங்க, வணக்கம், நன்றி. ஏன்னா அப்படி பேசிட்டோம்னா நம்ம இருதயத்தில் உண்மையாகவே நன்மை செய்கிற ஒரு ஆவி உள்ளவர்கள், ஆண்டவரை போல காதை எடுத்து ஒட்டுகிறவர்கள். ஆம் பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு காரியங்களில் நாம் சோதிக்கப்படுறோம். நிறைய நேரங்களில் நன்மை செய்கிறதுக்கு பதிலாக தீமையை பழிக்கு பழி, அவங்க இப்படி பேசுகிறாங்க, அவங்க இப்படி செய்கிறாங்க, அவங்க இப்படி பண்ணுறாங்க, நானும் அப்படி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நேரத்தில் நம்ம அப்படி தீமைக்கு தீமையாய் நாம் பேசுகிறவர்களாக இருக்க முடியும். சில நேரங்களில் பாருங்கள், நம்ம கடைகளில் போகிறோம், ஜாமான் வாங்குகிறோம், அல்லது ரோடுகளில் போகிறோம், வாகனத்தில் போகிறோம். ஒரு சம்பவம் இப்படி நடந்தது எனக்கு. தொண்டிக்கு போகும்போது, புதுப்பட்டணத்துக்கு போகும்போது ஒரு முறை நான் வண்டியில் போய்கிட்டு இருக்கிறேன். 2 பசங்க முன்னாடி போய்கிட்டு இருந்தாங்க. நான் ஆரன் அடித்தேன். ஆரன் அடித்தோடனே அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, திரும்பி பார்த்தாங்க. சரி பரவாயில்ல, திரும்பி பார்க்குறாங்க, நமக்கு வழி விட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு இப்படி ரைட்டில் ஒதுக்குனேன்.
அவங்க அப்படியே பைக்கில் 2 பேர் போனவங்க அப்படியே ரைட்டில் அவங்க வந்தாங்க, நான் லெஃப்ட்டுக்கு போனேன், அவங்க லெஃப்ட்டுக்கு வந்தாங்க, நான் ரைட்டுக்கு போனேன், அவங்க ரைட்டுக்கு போனாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் வரைக்கும் போயிட்டே இருக்கு. எனக்கு என்னென்னா, சரி தேவன் அனுமதிக்கிறார், ஆண்டவரே அவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், நான் இந்த வேலையில் அவங்கள குறித்து நியாயந்திருத்துக்க வேணாம், முறுமுறுக்க வேணாம், அல்லது தீமையோடு எதிர்த்து நிற்கன்னு சொல்லி நம்ம மாட்டு ஒரு ஓரத்தில் கூட என்ன செஞ்சலாம், வேகமாக சைடு வாங்கி போகிறேன்டான்னு போகலாம். வேணாம், அவங்க போகிற வரைக்கும் போகட்டும், எப்போ நமக்கு வழி கொடுக்குறாங்களோ அப்போ நம்ம ஒதுங்கிக்கிடுவோம் அப்படின்னு சொல்லியே போனேன். ஒரு 1/2 கிலோமீட்டர் பண்ண வந்தோடனே அவங்களாம் வேறு பக்கம் போனாங்க. அப்புறமா நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த மாதிரி வாகனம் நம்முடைய போக்குவரத்தில் கூட சில நேரங்கள் நிறையா வருது. அவங்க மேலே குரோதம் கொண்டு, ஒரு வைராக்கியம் கொண்டு, அவங்க இப்படி நடத்துகிறார்களே, இப்படி செய்கிறார்களேங்கிற ஒரு முறுமுறுப்பு, கசப்பு, வெறுப்பு வருது. ஆக அப்படிப்பட்ட அந்த சோதனையில் நாம் இயேசுவை நோக்கி பார்க்குறவங்களா இருக்கணும். அவருடைய அடிச்சோடு நமக்கு மாதிரியாக இருக்குது, நமக்கு வெளிச்சமாக இருக்குது, அவருடைய பாதை நமக்கு வெளிச்சமாக இருக்குது. அவரை மறந்துட்டோம்னா நம்முடைய ஆவியில் பழிக்கு பழி வாங்குங்கிற எண்ணம் தான் வரும், அவரை மறந்துட்டோம்னா. ஆனால் அவரை நினைச்சு பார்த்தோம்னா, அதுக்கு தான் இங்கே நம்ம எபிரேயர் 12:1 வாசிக்கிறோம், விசுவாசத்தை துவக்குனரும் முடிக்கிறவருமான இயேசுவை நோக்கி நாம் ஓடக்கணும், அவரை நோக்கியே இருக்கணும். நம்முடைய ஓட்டம் அவரை நோக்கியே, அவரை பார்த்து. அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்துக்குள்ளே நம்ம ஒவ்வொரு நாளும் போயிட்டு இருந்தோம்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் இயேசுவை பின்பற்றுவது கஷ்டமாகவே இருக்காது, கஷ்டமாகவே இருக்காது. தீமை செய்கிறவருக்கு நன்மை செய்வதற்கு நம்முடைய ஆவியில் இயேசுவை பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு ஒரு விருப்பம். விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். பழைய ஏற்பாட்டு மனுஷன் பாருங்க, அவர் தேசத்தில் விதை விதைத்தான், அவனை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அவன் ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். அவனுக்கு ஆட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடியினால் பெலிஸ்தேர் அவன் மேல் பொறாமை கொண்டு அவன் தகப்பனாகி ஆபிரகாமின் நாட்களில் அவனுடைய வேலைக்காரர் வெட்டின துறவுகளை எல்லாம் தூர்த்து மண்ணினால் நிரப்பி போட்டார்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா அமலேக்கு ஈசாக்கை நோக்கி, நீ எங்களை விட்டு பின் போய்விடு, எங்களை பார்க்கில் மிகவும் பலத்தவனாய் என்றார். அப்பொழுது ஈசாக்கு அவ்விடத்தை விட்டு புறப்பட்டு கேராரின் பள்ளத்தாக்கிலே கூடாரம் போட்டு அங்கே குடியிருந்து அப்படின்னு வாசிக்கிறோம். அப்புறம் அந்த கேரார் ஊராருன்னு நினைக்கிறாங்கன்னா அவனை போக சொல்கிறாங்க பாருங்க. தன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களின் வெட்டினவைகளும் ஆபிரகாம் மரித்த பின் பெலிஸ்தர் தூர்த்து போட்டவைகளுமான துறவுகளை மறுபடியும் தோண்டி தன் தகப்பன் அவைகளுக்கு இட்டிருந்த பேர்களின்படியே அவைகளுக்கு பேரிட்டான். ஈசாக்குடைய வேலைக்காரர் பள்ளத்தாக்கிலே வெட்டி அங்கே சுரக்கும் நீரூற்றை கண்டார்கள். கேராரூர் மேய்ப்பர் இந்த தண்ணீரை தங்களுடையது என்று சொல்லி ஈசாக்குடைய மேய்ப்பருடனே வாக்குவாதம் பண்ணினார்கள். அவர்கள் தன்னுடைய வாக்குவாதம் பண்ணினபடியினால் அந்த துறவுக்கு ஏசேக்கு என்று பெயரிட்டான். வேறொரு துறவை வெட்டினார்கள், அதை குறித்தும் வாக்குவாதம் பண்ணினார்கள், ஆகையால் அதற்கு சித்தனா என்று பெயரிட்டான். பாருங்க, அதுக்கு அடுத்தும் வேறொரு துறவை வெட்டினான், வாக்குவாதம். அப்படி விட்டுட்டே போகிறாரு. அதாவது தீமையோடு எதிர்த்து நிற்கிற மனிதன் இல்லை ஈசாக். தீமைக்கு நன்மை செய்யக்கூடிய அவன்கிட்ட படைபலமும் இருக்குது, அவனோட வாக்குவாதம் பண்ணலாம், சண்டை போடலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா பெலிஸ்தியர் சொல்லும்போது, அமலேக்கர் சொல்லும்போது, அடுத்து கேராரூர் சொல்லும்போது அவன் ஒவ்வொரு இடத்துலையும் விலகி 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 கடைசியாக பாருங்கள் 25 அங்கே அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி, இதுக்கடையில் தேவன் அவன்கிட்ட பேசுகிறாரு. ஒரு பலிபீடத்தை கட்டி தேவனை தொழுது கொடுக்குறாரு. அவ்விடத்தில் ஈசாக்கு வேலைக்காரர் ஒரு துறவை வெட்டினார்கள். கடைசி என்ன ஆகுதுன்னா, அந்த அபிமெலேக்கும் அவனுடைய நண்பர்களும் சேர்ந்து இவன் இருக்க விரத்தியாகிட்டே போயிட்டுருக்கிறானே, ஆனால் இந்த இடத்துல இவன் எதிர்த்து நிற்கலை, தேவன் அவனை ஆசீர்வதிக்கிறாரு. அபிமெலேக்கும் அவன் சிநேகிதர் மறுபடியும் இவனை தேடி வர்றாங்க. அப்பொழுது 27 அப்பொழுது ஈசாக்கு அவர்களை நோக்கி, ஏன் என்னிடத்தில் வந்தீர்கள்?
நீங்கள் என்னை பகைத்து என்னை உங்களிடத்தில் இராதபடிக்கு துரத்தி விட்டீர்களே என்றான். அதற்கு அவர்கள், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு இருக்கிறார் என்று கண்டோம். ஆகையால் எங்களுக்கும் உமக்கும் ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணினோம். நாங்கள் உம்மை தொடாமல் நன்மையே உமக்கு செய்து உம்மை சமாதானத்தோடே அனுப்பிவிட்டது போல நீரும் எங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு உம்மோடைய உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள வந்தோம். நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே என்றார். ஈசாக்குடைய குணாதிசயத்தை இந்த இடத்துல நம்ம மெச்சிக்கொள்ள வேண்டியதாக இருக்குது. தீமைக்கு தீமை செய்யாமல், பழிக்கு பழி வாங்காமல், உதாசீனம் பண்ணாமல், அவர்களோடு வாக்குவாதம் சண்டை போட்டு பிரச்சனை பண்ணாமல் விட்டு கொடுத்தார். இந்த துறவு வேணும்னு சொல்றியா, ரைட் எடுத்துக்க. அந்த துறவு வர்றாரு, அடுத்த துறவு அதுவும் வேணுமா, ரைட் எடுத்துக்க. இன்னொரு தடவை தோன்ற அங்கே எல்லா இடத்துலையும் மண்ணள்ளி போட்டு மூடுறாங்க. சில நேரங்களில் நம்ம கூட சொல்லுவோம், என் வாழ்க்கையில் எல்லாம் மண்ணள்ளி போட்டான்யா, என் குடும்பத்தை நாசம் பண்ணிவிட்டேன், என் தொழிலை நாசம் பண்ணிவிட்டேன். ஆனால் மன்னிக்க முடியுதா? அவங்களோட வாக்குவாதம் எப்போவோ செஞ்சதை இன்னும் இருதயத்தில் வச்சு நம்ம அதை நினச்சிக்கிட்டே இருக்கிறோமா? இல்லை, அது எல்லாமே தீமையோடு எதிர்த்து நிற்கிற ஒரு ஆவி. பாருங்கள், அவனுடைய நிலைமையை கண்டு அந்த கேராரூர் அபிமேலைக்கு வந்து என்ன செய்கிறான்னா, சமாதானத்துக்கு வர்றான். என்னோடு உடன்படிக்கை பண்ணிக்க, நீ எங்களை வந்து தீண்டிடக்கூடாது, நீ வந்து எங்களுக்கு பலி வாங்கிடக்கூடாது, நீ இருக்க விரத்தியாகிட்டே இருக்கிற, அதனால் நம்ம ஒரு உடன்படிக்கை பண்ணிக்கிறோம், எங்களோடு சண்டைக்கு வரமாட்டேன்னு சொல்லி ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிறோம். ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் சத்துருக்களும் சமாதானமாகும்படி செய்கிற தேவன். எவ்வளோ அற்புதமான வார்த்தை! இந்த இடத்துல அந்த வாக்கியம் அப்படியே நீதிமொழிகளில் உள்ள ஒரு வார்த்தை அப்படியே நிறைவேறுது. 16:7 அப்படி இருக்குது. 16 வாசிப்போம். ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனுடைய சமாதானமாகும்படி செய்வார். கொண்டு வந்து நிப்பாட்டுறார் ஆண்டவர். நம்ம மட்டும் விட்டுவிடணும். தீமைக்கு தீமை செய்வேன் என்று நம்ம கங்கணம் கட்டக்கூடாது. பழிக்கு பழி வாங்குவேன், சரிக்கு சரியாய் பேசுவேன். சில இடங்களில் கணவன் மனைவி வீட்டிலாம் பார்த்தா அப்படியே இருக்குது. இவங்க ஒன்று சொன்னால் அவங்க ஒன்று பேசுவாங்க, அவங்க ஒன்று சொன்னால் இவங்க ஒன்று பேசுவாங்க. தீமைக்கு தீமையாக நின்றோம்னா ஒரு காலம் தேவன் அங்கே வரவே மாட்டார். விட்டுவிடணும், பொறுமையாக இருக்கணும். ஒருத்தர் தீமையாக பேசுகிறாங்களா, நமக்கு விரோதம் எழும்புறாங்களா, விட்டுறணும். நான் பழி வாங்குவேன், சரி பண்ணுவேன் அப்படின்னு யோசித்தோம்னா தேவன் கைவிடுவார், தேவன் விட்டு விடுவார். பாருங்கள், அதே இதில் நீதிமொழிகள் 20:22 ஒரு அற்புதமான வார்த்தை. 20:22 வாசிப்போம். தீமைக்கு சரி கட்டுவேன் என்று சொல்லாதே, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன்னை ரட்சிப்பார். தீமைக்கு என்னவா, தீமைக்கு சரி கட்டுவேன் அப்படின்னு சொல்லாத. நீ என்ன செய்யணும் அப்படின்னா, கர்த்தருக்கு வெயிட் பண்ணு, காத்திரு. ஒருத்தன் தீமை செஞ்சுக்கிட்டே இருக்கிறானா, பொறுமையாயிரு. கர்த்தர் உன்னை ரட்சிப்பார், கர்த்தர் உன்னை ரட்சிப்பார். தேவன் நீதிபரர். நமக்கிட்ட அந்த பொறுமை இல்லை. பாருங்கள், அந்த ஈசாக்கு எவ்வளோ பொறுமையாய் கடந்து போகிறார். கர்த்தர் வந்து ரட்சிக்கிறாரா இல்லையா? சத்துருக்களை அவன் அபிமேலேக்குடைய காற்றை பிடிச்சி இழுத்து கொண்டாந்து போடுறான் ஒப்பந்தம், மன்னிப்பு கேள்றாங்கிற மாதிரி தான் அது. இவனோட இனிமேல் நான் சண்டைக்கு, அவனுக்கு ஒரு பயம் வருது. நீ எனக்கு சண்டைக்கு வந்துடாதுங்கிறது முக்கியம் இல்லை, நான் உனக்கிட்ட இனிமேல் என்ன செய்ய மாட்டேன், சண்டைக்கு வரமாட்டேன். அதை சொல்லாமல் அப்படி மாற்றி நீ சண்டைக்கு வந்துடாத. தேவன், அதாவது பழிக்கு பழி வாங்குறோம்னு நினச்சிட்டோம்னாக்கும் தேவன் அங்கே நம்மோடு இடைவிட மாட்டார். தீமைக்கு தீமை செய்யாமல் தீமைக்கு நன்மை செய்கிறவர்களாய் நம்முடைய ஆவியில் இயேசுவை போல நம்ம விட்டு கொடுத்தோம்னு சொன்னால், ஆண்டவர் எப்படி இந்த பூமியில் இரட்சகராய் ஆண்டவராய் இந்த பூமியில் உலகத்துக்கு அவர் மகிமைப்பட்டாரோ, அதுபோல் தேவன் நாம் இருக்கிற இடத்துல நம்மை தேவன் மகிமைப்படுத்துவார். தேவன் நம்மோடு இருந்து நம்மை வழி நடத்துகிற காரியத்தை பார்க்கலாம். இன்னொரு காரியம், ஆதியாகமம் 31 24 வசனம், ஒரு சம்பவத்தை இங்கே பார்க்குறோம். ஆதியாகமம் 31:24. அன்று ராத்திரி தேவன் சீரியா தேசத்தானாகிய லாபானுக்கு சொப்பனத்தில் தோன்றி, நீ யாக்கோபோடே நன்மையே அன்றி தீமை ஒன்றும் பேசாதபடிக்கு எச்சரிக்கையா இரு என்றார். போதும். இது என்ன காரியம் சொன்னால்,
லாபான் வீட்டில் 14 வருஷம் யார் யாக்கோப்பு என்ன செய்வார்? வேலை செய்கிறார். 2 மனைவிகளுக்காக வேலை செய்து அங்கே இருந்து தன்னுடைய மனைவி பிள்ளைகள் அவனுக்கு இருந்த சொத்து எல்லாத்தையும் ஆடு மாடு மந்தைகளை திரட்டி கொண்டு வர்றாரு. எங்கே வர்றாருன்னா, ஆண்டவர் சொல்லிட்டார் நீ உன்னுடைய தேசத்துக்கு போகணுன்னு சொன்னார். கானான் தேசத்துக்கு வர்றாரு. இவர் வரும்போது தன்னுடைய மாமனார் லாபான்கிட்ட சொல்லாமல் வந்துடுறாரு. அவன் இவர் மேலே கோவப்பட்டு, அதோடு மட்டும் இல்லை, அந்த ராகேல் அந்த விக்கிரகங்களை எடுத்துக்கிட்டு வந்துட்டான். அதுதான் அந்த ஆளுக்கு அவருக்கு லாபானுக்கு ரொம்ப கோபம். ஆக அதை வாங்கிறதுக்கு அவர் பின்தொடர்ந்து வருகிறார். நீ வாட்ச் பார்த்தீங்கன்னா முன்னாடி இருக்குது 7 நாள். எத்தனை நாள்? 7 நாள் பின்னாடியே வர்றாரு. அது நினச்சி கூட பார்க்க முடியலை. 7 நாள் பகல் நைட்டு ஒவ்வொரு இடத்துலையும் தங்கி தங்கி பின்னாடியே விரட்டி ஆளை பிடிச்சிறாரு. யார? யாக்கோப்பை. ஆனால் பிடிக்கிறதுக்கு அந்த நைட்டில் ஆண்டவர் தரிசனத்தில் சொப்பனத்தில் லாபான்கிட்ட பேசுகிறார். இங்கே பாரு, நீ போ, ஆனால் அவனுக்கு தீமையாக நீ எதையும் என்ன செஞ்சிடக்கூடாது, பேசிடக்கூடாது. வாசிப்போம் 32. அன்று ராத்திரி தேவன் சீரியா தேசத்தானாகிய லாபானுக்கு சொப்பனத்தில் தோன்றி, நீ யாக்கோபோடே நன்மையே அன்றி தீமை ஒன்றும் பேசாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்றார். நன்மை அன்றி தீமையாய் நீ என்ன செஞ்சிடக்கூடாது, பேசிடக்கூடாது. இந்த வசனத்தை வாசிக்கல எனக்கு ஒரு காரியம் யோசித்தேன். யாராவது நமக்கு விரோதமாக எழும்புறாங்கன்னா, நமக்கு விரோதமாக ஏதாவது பின்தொடர்ந்து தொந்தரவு பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கிறவங்களா இருந்தா, ஆண்டவர் லாபான்கிட்ட பேசுகிற மாதிரி அவங்ககிட்டையும் பேசிட்டா எப்படி இருக்கும்? நல்லா இருக்குமே. ஆண்டவர் அப்படி அவங்கள்ட்ட இடைப்பட்டாருன்னா நல்லா இருக்கும். நல்ல வார்த்தையாக இருக்கே அப்படின்னு நினச்சேன். ஆனால் ஆண்டவர் என்ன பேசினார் தெரியுமா? இல்லைப்பா, நீ பேசாமல் இருக்கணும். இது பழைய ஏற்பாட்டில் அவனுக்கு லாபானுக்கு. உனக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னா, தீமையை நன்மையினால் வெல்லு, தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம், தீமைக்கு தீமை செய்யாதே. உனக்கு அப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கிறது நீ உணரும்போது நீ அவன்கிட்ட அந்த எதிர்நபர்கிட்ட பேசுவார் தேவன் எதிர்பார்க்காத. உனக்கு தீமை செய்கிறவர்கள்ட்ட தேவன் பேசுவார்னு நீ எதிர்பார்க்காத. உனக்கிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். நான் உனக்கு தான் தேவன். நான் உன்னோட தான் பேச முடியும். என்னுடைய ஆவியானவர் உன்னோடு தான் இடைப்படுவார். அவர்கள் சத்துருக்களிடத்தில் இடைப்பட்டு அவர்கிட்ட மனம் திரும்ப பண்ணி அதில் நீ சந்தோஷத்தை அடை அப்படி நினைக்காத. உன்னிடத்தில் பேசி உன்னிடத்தில் உள்ள குறைகளை நீ கண்டுகொண்டு நீ மனம் திரும்பணும். நீதி என்னை நோக்கி தேவ பலனை பெறணும். ஆக அந்த சம்பவத்தை நீ அப்படி எதிர்பார்க்காத. எனக்கு வெளிச்சமாக இருந்தது. ஆமாம், எதிராளிகள்கிட்ட தேவன் பேசுவார்னு நினைக்கக்கூடாது. சில நேரங்களில் வீடுகள் அப்படி நம்ம யோசிக்கலாம். பிள்ளைகளிடத்தில் கூட சில குறைகளை பார்த்து தீமையான ஆண்டவரே இவங்களோட நீங்கள் அவன் செய்கிற தவறுகள் அக்கறமும் இப்போ காரியங்களை உணர்ந்து ஆண்டவரே அது தப்புன்னு உணரட்டும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நல்லது தான். ஆனால் அவர்கள் திருந்தணும்னு நம்ம எதிர்பார்க்குறோம். பாருங்களேன், நான் திருந்தணும். என்னிடத்தில் உள்ள குறை என்ன, என்னிடத்தில் உள்ள தீமை என்ன? நிறைய குடும்பங்கள் அதாங்க பிரச்சனை. மனைவியை திருத்தி போகணும்னு கணவன் முயற்சி எடுக்கிறது, கணவன் திருந்தணும் சொல்லி மனைவி முயற்சி எடுக்கிறது. காலத்துலேயும் அது ஒரு நிறைவேறாத ஒரு காரியம். அந்த முயற்சி ஒரு காலம் நிறைவேறாது. என் பிழையை நான் பார்த்தேன்னா என் மனைவியிடத்தில் தேவன் இடைப்படுவார். என் குற்றங்களை, என் கண்ணில் உள்ள உத்திரத்தை நான் பார்த்தேன்னா என் மனைவிடத்தில் உள்ள துரும்பை தேவன் அவர்களுக்கு வெளிப்படுத்துவார். இதுதாங்க சத்தியம். நம் பிழையை நம்ம உணரணும். தேவனுடைய அழைப்பு அதுவாக இருக்கிறது. ஆக பிரியமானவர்களே, இந்த சத்தியங்களை நம்ம கேட்கும்போது சரி இனிமேல் எப்படி வாழ்வோம் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். இல்லை, நன்மை செய்யணும்னு நினைக்கிறோம். ஆனால் தீமைங்கிற பிரமாணம் நமக்குள்ளே என்ன செய்யுது இருக்குது. நன்மை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் நமக்குள்ளே இருக்குது. 7வது அதிகாரம் 7 வாசிப்போம். ரோமர் அதெப்படி எனில் 18, என்னிடத்தில் அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாக இருக்கிறதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டுமென்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்கிறேன். விரும்பாத தீமையை நான் நல்ல செய்ய நினைக்கிறேன், ஆனால் முடியலை. அந்த சூழ்நிலை வரையில் நான் தீமையை செஞ்சுறேன், தீமையை பேசுகிறேன், தீமையான வார்த்தைகளை விட்டுறேன்,
மற்றவங்களை காயப்படுத்தும்படி, புண்படுத்தும்படி, கோபப்படுத்தும்படி வார்த்தைகளை விட்டுறேன். ஆண்டவரே, இந்த இடத்துல தான் நம்ம ஆண்டவரேன்னு கூப்பிடணும். இந்த இடத்துல தான் இயேசுவை நோக்கி பார்க்கணும். அதை தான் 8 வாசிக்கிறோம். ஆனபடியால் கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டவர்களாக இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. இயேசுவை நோக்கி பார்க்கும் பொழுது, ஆவியில் இயேசுவை நோக்கி கதரும் பொழுது, இந்த நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்திலிருந்து என்னை விடுதலையாக்கும், என்னால் முடியலை, தீமைக்கு தீமை தான் செய்யணும்னு யோசிக்கிறேன், பதிலுக்கு பதில் பேசணும்னு தான் நினைக்கிறேன். ஆனால் நீரோ தீமைக்கு தீமை செய்யலை. காதை வெட்டும்போது எடுத்து ஒட்டு நீர். ஆண்டவரே, நான் அப்படி இல்லையே, நான் அப்படி இல்லையே, என்னை ரட்சியும், ஆண்டவரே என்னை மன்னியும். இந்த வார்த்தையை நாம் அப்படியே தேவன்கிட்ட போனோம்னா தாங்க இந்த வாழ்க்கைக்கு நம்ம வாழ முடியும். நாம பிரயாசப்படுறதுனால ஒன்றும் இல்லை. தேவன்கிட்ட கதறுகிறவர்களா, ஜெபிக்கிற அந்த சூழ்நிலையில் தேவனை நோக்கி கூப்பிடுகிறவர்களாய் அப்படி இருக்கும் பொழுது நமக்கு என்ன உண்டாதுன்னா விடுதலை. வாசிக்கிறோம் 9வது வசனம். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. கிறிஸ்துவின் ஆவியில் நாம் என்ன செய்கிறோம்னா விடுதலை. விடுதலை பிரியமானவர்களே, இந்த வார்த்தைக்காக நாம் இந்த காரியங்களை நான் என்னுடைய வாழ்க்கையில் சமீப நாட்களில் என்னுடைய இருதயத்தில் இருந்த ஒரு காரியம். நான் அதிகமாய் தெய்வ சமூகத்தில் இந்த காரியங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது, தீமையோடு நீ எதிர்த்து நிற்க வேணாம், சத்தியத்துக்கு பின்வாங்கவும் வேணாம். அந்த சூழ்நிலையில் என்னை தாழ்த்த வேண்டிய இடத்துல தாழ்த்தி, விட்டு கொடுக்க வேண்டிய நேரத்தில் விட்டு கொடுத்துரு. இயேசுவை என்னை நோக்கி பார், உனக்கு அதில் விடுதலை, உனக்கு அதில் ஜெயம், உனக்கு அதில் கடந்து போகிறதுக்கு தேவ பலன் என்னிடத்தில் உண்டு. தேவன் பேசின வார்த்தையாக இருக்கிறது. ஆகவே தேவன் இந்த காரியங்களை நம்முடைய இருதயத்தில் வைத்து நாம் வாழ்வதற்கு தேவன் நமக்கு கிருபை தருவார் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென்.